ஆமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மிக பெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தின் 6 நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மீதமுண்டான நோன்புகளை நோற்பதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தையும், இன்னும் அந்த ரமலான் மாதத்திலே நல்ல பல அமல்கள் செய்யக்கூடிய மன அமைதியையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. கண்ணியமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தராவிகிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். قال ما منعك الا تسجد اذا امرتك قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹு தஆலா ஷைத்தானிடம் கேட்டான். எப்பொழுது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்பு அல்லாஹு தஆலா ஷைத்தானிடம் கேட்டான். கால மா மனஅக அல்லா தஸ்ஜுத இதா அமர்துக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் அனைவர்களையும் சஜ்தா செய்ய சொன்னான். அப்பொழுது இப்லீஸ் மட்டும் சஜ்தா செய்வதற்கு தடுத்து கொண்டான். அதைதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். மா மனஅக அல்லா தஸ்ஜுத இதா அமர்துக. உனக்கு நான் ஏவிய பொழுது உன்னை தடுத்தது எது? உனக்கு நான் சஜ்தா செய்ய ஏவினேனே, உன்னை அது தடுத்தது எது என்பதாக அல்லாஹு தஆலா ஷைத்தான் இடத்திலே கேட்கின்றான். அப்பொழுது ஷைத்தான் பதில் கூறுகின்றான். கால அனா கைரும் மின்ஹு. நான் அவரை விட சிறந்தவர். நீ யாரை படைத்திருக்கின்றாயோ அவரை விட சிறந்தவராக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஷைத்தான் போயினான். ஹலக்கத்தனி மின்னாரி வ ஹலக்கத்தஹு மின் தீன். என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை நீ மண்ணிலிருந்து படைத்திருக்கின்றாய் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கூறி காட்டுகின்றான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே கூறி காட்டுகின்றார்கள். ஷைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா எதை வைத்து செய்தானோ, நெருப்பு மண் என்கின்ற அந்த மூலதனத்தை மட்டும்தான் கவனித்தானே தவிர, அல்லாஹு தஆலாவினுடைய கரத்தினால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இந்த இதை ஷைத்தான் கவனிக்கவில்லை. அதனால் தான் அவன் தூக்கி எறியப்பட்டான். அது மட்டுமல்ல, அவனிடத்தில் பெருமை இருந்தது. பெருமை மேலோங்கி இருந்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்தில் இருந்து தூக்கி எறிந்தான் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃசீரிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், உலகின் முதலில் கியாஸ் பிடித்து தவறிழைத்த முதல் ஆள் யார் என்று சொன்னால் ஷைத்தான் தான். ஏனென்றால் இனிமேல் யாராவது அப்படி கியாஸ் பிடித்து அதிலே தவறு இழைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் அந்த ஷைத்தானுடைய கூட்டத்தில் தான் சேருவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இந்த இடத்திலே ஷைத்தான் விளங்குகின்ற அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நெருப்பு தான் உயர்ந்தது, மண் தாழ்ந்தது என்பதாக ஷைத்தான் கூறுகின்றான். ஆனால் அறிஞர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று சொன்னால், மண் தான் உயர்ந்தது, நெருப்பு தாழ்ந்ததுதான். எப்படி என்று சொன்னால் 4 விஷயங்கள் அதற்கு கூறி காட்டுகின்றார்கள். மண் என்பது ஒரு அமைதி மிக்கது, இன்னும் ஒரு நிதானமானது, ஒரு பொறுமையானது. ஏனென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண்ணில் இருந்து தான் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண்ணில் இருந்து படைத்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான். என்னவென்று சொன்னால், அந்த ஒரு மரத்தின் பக்கம் சென்று அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்பதாக கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக அந்த கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்பு பொறுமையாக இருந்து, நிதானமாக இருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார்கள். கடைசியில் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? சொர்க்கம். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் மண் தான் உயர்ந்தது என்று அறிஞர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக கூறி காட்டுகின்றார்கள், ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, சுவனத்தினுடைய மண் என்பது கஸ்தூரி மணத்தை போன்று இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள்.
சுவனத்தில் இருப்பது மண் தான், நெருப்பு அல்ல. அதனால் மண் தான் உயர்ந்தது என்பதாக அறிஞர்கள் கூறி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக சொல்லும் பொழுது நெருப்பை அல்லாஹ் எதற்கு பயன்படுத்துவான் தெரியுமா? நெருப்பை அல்லாஹ் எதற்கு பயன்படுத்துவான் தெரியுமா? ஒரு மனிதனை வேதனைப்படுத்த வேண்டும் என்றால் அதை நெருப்பை பயன்படுத்துவான். ஆனால் மண் அப்படி பயன்படுத்த மாட்டான் என்று மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கூறி காட்டுகின்றார்கள். நான்காவதாக சொல்லும் பொழுது மண்ணிற்கு நெருப்பு தேவை கிடையாது. ஆனால் நெருப்பு உண்டாகுவதற்கு ஒரு இடமும் மண்ணும் தேவைப்படுகின்றது. ஆக மண் தான் உயர்ந்தது என்று அறிஞர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஷைத்தானிடத்திலே அதிகமாக பெருமை இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா வெளியே அனுப்பினான், சொர்க்கத்தை விட்டு வெளியே தூக்கி எறியப்பட்டான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிவு இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த விஷயம் என்னவென்று சொன்னால், மிஅராஜ், அல்லாஹ் தஆலா மிஅராஜிற்கு அழைத்து சென்றான். அவர்களிடத்திலே பணிவு இருந்ததின் காரணமாக. ஏன் பணிவை சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது, மிஅராஜுடைய சம்பவத்தை கூறி காட்டும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியார் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். எப்பொழுது அந்த பணிவு இருக்கும்? ஒரு அடியான் எஜமான் இடத்தில் அதிகம் பணிவு செய்தால் அந்த பணிவு தன்னுடைய அடியார் என்று எஜமான் சொல்லுவான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறி காட்டும் பொழுதும் கூட பி அப்திஹி, தன்னுடைய அடியார் என்பதாக கூறி காட்டினான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பணிவு இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா மிஅராஜிற்கு அவர்களை உயர்த்தினான் என்று தஃசீரிலே கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் பெருமை அடித்தான் என்று சொன்னால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கடலை எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடலிலே ஒரு சிறிய அலை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்பாக ஒரு பெரிய அலையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பெரிய அலை சிறிய அலையை விழுங்குவதற்காக வேண்டி வருகின்றது. அந்த சிறிய அலை என்ன செய்கின்றது? அந்த பெரிய அலையை பார்த்து பயப்படுகின்றது. அந்த பெரிய அலை நம்மளை விழுங்கி விடுமோ, நம் ஓரமாக போய்விடலாம் என்று பயந்து கொண்டு அந்த சிறிய அலை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பெரிய அலையும் பின்னாடியே வருகின்றது. இதை பார்த்த கடல் அந்த பெரிய அலையை பார்த்து சிரித்தது. அப்பொழுது அந்த பெரிய அலை கடலிடத்தில் கேட்டதாம், நீ ஏன் எதற்கு என்னை பார்த்து சிரிக்கின்றாய் என்று கேட்ட பொழுது அந்த கடல் சொல்லியதாம், நீ யார் என்பதா கேட்டதாம். அப்பொழுது அந்த பெரிய அலை சொன்னது, நான் தான் பெரிய அலை என்பதா சொன்னவுடன் அந்த கடல் மறுபடியும் சிரித்ததாம். உடனே அந்த பெரிய அலை திருப்பி மறுபடியும் கேட்டதாம், மறுபடியும் எதற்காக வேண்டி என்னை பார்த்து சிரிக்கின்றாய் என்பதாக கேட்ட பொழுது அந்த கடல் கூறியதாம், நீயும் தண்ணீர் தான், அந்த சிறிய அலையும் தண்ணீர் தான், நானும் தண்ணீர் தான், நாம் எல்லாம் ஒரே இனம்தான், நீ மட்டும் ஏன் பெருமை எடுத்துக் கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்ட பொழுது, கேட்டுவிட்டு நீ அந்த சிறிய அலை விழுங்கியதற்கு பின்பு உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா, நீ சென்று வா என்று சொல்லி அந்த கடல் அனுப்பிவிட்டதாம். அந்த பெரிய அலையும் சிறிய அலையை விழுங்குவதற்காக வேண்டி வேகமாக வருகின்றது. அந்த சிறிய அலையை அந்த பெரிய அலை விழுங்குகின்றது. விழுங்கியதற்கு பின்பு அங்கே உள்ள ஒரு கல்லிலே மோதி அந்த பெரிய அலை சுக்குநூறாக ஆகின்றது. இதை ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமை அடித்துக் கொண்டிருந்த அந்த பெரிய அலை கடைசியில் அதனுடைய நிலை என்னானது? சுக்குநூறாக ஆனது. இப்படிதான் ஒரு மனிதன் பெருமை அடித்தான் என்று சொன்னால் கடைசி அவனுடைய நிலை என்பது இப்படிதான் ஆகும் என்பதாக கூறி காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறி காட்டும் பொழுதும் கூட இப்படி கூறி காட்டுகின்றார்கள், மறுமையில் 3 மனிதர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய முகத்தை பார்க்க மாட்டான், அவர்களிடத்திலே பேச மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனையை அல்லாஹு தஆலா கொடுப்பான். யார் என்று தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் மனிதர் யார் என்று தெரியுமா? விபச்சாரம் செய்யும் ஒரு முதியவர். விபச்சாரம் செய்யும் ஒரு முதியவர், அவரை அல்லாஹு தஆலா ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவரிடத்தில் பேச மாட்டான், இன்னும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுப்பான். இரண்டாவதாக சொல்லும் பொழுது பொய் சொல்லும் ஒரு அரசன், அவனையும் அல்லாஹு தஆலா கடுமையான தண்டிப்பான் என்று சொல்லி மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கூறி காட்டுகின்றார்கள். பெருமை அடிக்கும் ஒரு ஏழை, அவர்களையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவரிடத்தில் பேச மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பெருமை என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இப்படி கூறி காட்டுகின்றார்கள். ஒரு சபை இருக்கின்றது, அந்த சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவனுடைய உள்ளத்தில்
பெருமை இருக்கின்றதோ அவனை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைய விட மாட்டான் என்கின்ற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அங்கு இருந்த சஹாபாக்கள் எல்லாம், அதிலிருந்து ஒரு சஹாபி எழுந்திருத்து, யா ரசூலல்லாஹ், தனது ஆடை மற்றும் காலணிகளை போன்றவை இவைகளை வைத்து யாராவது பெருமை அடித்திருந்தால் இவர்களுக்கும் அதே நிலைமைதானா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது, இவைகள் என்பது பெருமை கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அழகை விரும்புகிறான். அல்லாஹு தஆலா அழகானவன், அல்லாஹு தஆலா அழகை விரும்புகிறான். அதனால் தங்களுடைய ஆடைகள் காலணிகளில் நீங்கள் அந்த அழகை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் பெருமை என்னவென்று சொன்னால், பெருமை என்றால் என்னவென்று சொன்னால், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், சத்தியத்தை மறுத்து மற்றவர்கள் இழிவாக எண்ணி ஒருத்தன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன்தான் பெருமை அடிக்கக்கூடியவன். அவனை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நுழைய விட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே அதிகம் பணிவு என்பது அதிகமாக இருக்க வேண்டும். கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை கற்றுத் தந்தார்களோ அப்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.